ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன பேட்டி கொடுத்திருக்கின்றார்? ஒரு தடுப்பணையாவது பாலாற்றில் கட்டி இருக்கலாமே, அதுதான் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி என்று சொன்னார். நான் இன்னைக்கு அவருடைய பேட்டியை பார்த்தேன். உங்களுடைய எல்லா டிவிலையும் அந்த பேட்டியை பார்த்தேன். ஒரு தடுப்பணையாவது கட்டி இருக்கலாமே, அதுதான் வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார். பல தடுப்பணைகளை நாங்கள் கட்டி இருக்கின்றோம். அதை பார்க்காமல் பொத்தாம் பொதுவாக வந்த வழியிலே யாராவது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அல்ல. அவர் பேசவே கூடாது. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே, ஒட்டு கேட்பதை உங்கள் தந்தையோடு வைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடத்தில் நாங்கள் செய்த திட்டங்களை தயவு கூர்ந்து நீங்கள் திரித்து பேசாதீர்கள். வாருங்கள், நாளை காலை வாருங்கள். நீங்களும் நானும் மட்டுமே போப்போம். எத்தனை செக் டேம் கட்டியிருக்குன்னு கொண்டு போய் காட்டுறவாங்க. தயவு செய்து திருத்து பேசாதீங்க. நான் காட்ட தயாரா, வர தயாரா? செக் டேம் என்பது ஏதோ ஜி பூம் வா செட்டிங் கிடையாது. ஒரே நாளில் கட்டக்கூடியது செக் டேம் கிடையாது. நாங்கள் செய்த சாதனைகளை பற்றி அவர் குறை சொன்ன காரணத்தினால் செக் டேம்களை கட்டி இருக்கின்றோம். நாங்கள் காட்ட தயார். அவர் வர தயாரா என்பதை மட்டும் அவர் பதில் சொன்னால் போதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.